என்னுடைய ஒரு கருத்து, அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சியினுடைய அந்த பேட்டிகள் நான் பார்த்தேன். ஆக்சுவலா அது என்னன்னா, எனக்கு அந்த படம் நான் பார்க்கல, படம் எப்படின்னு தெரியல. அதே நேரம் இன்னைக்கு அந்த தம்பி சொல்றதுல 70% உண்மை இருக்கு, அதை மறுக்க முடியாது. சிறிய படங்களுக்கோ பெரிய படங்களுக்கோ, அது நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க, தமிழ் படங்களுக்கு திரையரங்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி. சிறிய படங்களுக்கே திரையரங்கு கிடைக்கிறது இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு அது புரியுதா? வெற்றி அடைஞ்சவனுக்கு தான் அது மலர் மேடை, போராளிக்கு இது இடமே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 200 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 3 படம் தான் சக்சஸ் ஆகுது. 297 படம் டிஜிட்டல் தான் விழுது. சோ ஒரு தயாரிப்பாளரும் இந்த துறையில கஷ்டப்பட்டு போராடி வர்றாங்க. இருக்கிற துறைகள்லயே, தொழில் துறைகள்லயே மிக அதிகமான வரி சினிமாவுக்கு தான் இருக்கு, கேளிக்கை வரி. சோ இந்த வரியை கட்டுற ஒருத்தன், கஷ்டப்பட்டு படம் எடுக்கிற ஒருத்தனுக்கு திரையரங்கு இல்லை. என்ன நேரம் வராது. அது எப்படி கொடுமைன்னா, நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எந்த ஷோன்னு உங்களுக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது, தியேட்டர்காரனுக்கும் தெரியாது. அது அந்த தியேட்டர்னா ஓடுமா, மதியானமா நைட்டான்னு தெரியாது. அப்புறம் ஆன்லைன்ல ஒரு 10 டிக்கெட் வாங்கியிருக்கும். இது எல்லாம் சோதனை. இந்த போராட்டத்தை கடந்த ஒரு படம் திரைப்படம் ரிலீஸ் ஆகுறதுங்கிறது மிக கொடுமையான சூழல். சுரேஷ் காமாட்சி தம்பி சொன்னதை நான் மனசார வரவேற்கிறேன். அதே நேரத்துல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் வரும் தேர்தல் நடக்குது. வருஷம் வருஷம் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டே இருப்பாங்க. அது எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்காங்கன்னு நமக்கு இன்னும் தெரியல. இந்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. நிச்சயமா அன்பு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இதன் மூலமாக ஒரு வேண்டுகோள், சுரேஷ் காமாட்சி தம்பியோட படம் போல நிறைய சிறிய படங்கள் பாவம் குட்டிகளை தூங்குது. இந்த இண்டஸ்ட்ரியை நீங்க காக்கணும்னா இன்னைக்கு தொலைக்காட்சியோ ஓடிடியோ எந்த தளவுமே ஒரு தொழிலுக்கான தளமா இல்லாம போச்சு. யாரும் படங்கள் வாங்குறதே இல்லை. இந்த நேரங்கள்ல நிச்சயமா இவங்க ஒரு பாதுகாப்பாக அரணாக இருப்பாங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கும். விஜய் அப்புறம் ஜனநாயகம் கட்சி படமா இருக்கு. தெரியல, புரியுது, அது எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டா, நீங்க என்னைக்கு நீங்க அரசியலுக்கு உள்ள வந்துட்டீங்களோ, நானே உள்ள அரசியலுக்கு இருக்கு, நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பாராட்டி பூமலையா படம் போறாங்க. உங்களுக்கு புரியுதா? அது அரசியல் போட்டிகளுக்கு கலைக்கும் அது அப்படி ஆயிடுச்சு. அதனால அது அப்படிதான் இருக்கும்.